ஜெயலலிதா மறைவினால அதிமுகவோட அடுத்த தலைமை யார் என்ற கேள்வி எழுந்திருக்கு. சசிகலாவை அடுத்து பொதுச் செயலாளராக்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இது அதிமுகவுல சலசலப்பை ஏற்படுத்திட்டு வந்தது. இந்த நிலையில சென்னை போயஸ் தோட்ட இல்லத்துல சசிகலாவை அதிமுகவோட மூத்த நிர்வாகிகள் செங்கோட்டையன், மதுசூதனன், வளர்மதி, சைதை துரைசாமி, கோகுலேந்திரா உள்ளிட்டோர் சசிகலாவை கழகத்துக்கு தலைமையேற்று ஜெயலலிதா அவர்களோட வழியில கழகத்தை தொடர்ந்து வழி நடத்தணும், அதிமுகவுக்கு அரணா இருக்கணும், வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. சென்னை 1000 விளக்குல உள்ள கிரீன் சாலையில அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி காலமானாங்க. அவங்களோட உடல் சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் சமாதிக்கு அருகில அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஜெயலலிதா மறைவை ஜீரணிக்க முடியாம அதிமுக தொண்டர்கள் சமாதியிலும் அவங்களோட போயஸ் இல்லத்திலையும் குவிந்த வண்ணம் இருக்காங்க. இந்த நிலையில போயஸ் கார்டன் போற வழி முழுக்க தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்காங்க. அவங்கள கார்டனுக்குள்ள திடீர்னு சசிகலா அனுமதி அளித்தாங்க. அனைவரும் வரிசையில நின்னு கார்டனுக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு சசிகலா ஆறுதல் கூறினாங்க. இதுக்கு நடுவுல அதிமுக மூத்த நிர்வாகிகள் மதுசூதனன், செங்கோட்டையன், வளர்மதி, கோகுலேந்திரா, CR சரஸ்வதி, சைதை துரைசாமி, ராஜன் செல்லப்பா, டாக்டர் வெங்கடேஷ் இவங்கெல்லாம் திடீர்னு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க சசிகலாவை சந்திச்சு அம்மாவோட வழியில கட்சியை வழி நடத்தணும், கட்சியோட மைய புள்ளியா செயல்படணும், தேவையற்ற வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. அவங்களோட கையை பிடித்து சசிகலா உருக்கமா பதில் அளிச்சாங்க. அடுத்த பொது செயலாளரா யார் வருவாங்க அப்படின்னு கட்சிக்குள்ள பிளவு வரும் அப்படின்னு பல பேர் பல மாதிரி பேசிட்டு வந்த நிலையில தற்போது கட்சி நிர்வாகிகளே சசிகலாவை பொது செயலாளரா வற்புறுத்தி இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.